வாய்ப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஃபீல்ட்ல? ரொம்பவே. நான் அதான் 8 வருஷம்னு சொல்றேனே. 8 வருஷத்துல நீ ஏதாவது ஒரு உச்ச தொட்டிருக்க வேணாமான்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்பதான் ஸ்லோவா ஒரு பாத் ஒரு லைட் தெரியுதுன்ற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலயும் போய் பிச்சை எடுக்கிற மாரி, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அந்த மாரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டுட்டு நம்ம வேற வழி இல்ல. நம்ம கேட்டு தான் ஆவணும். கேட்டா தான் சிலது கிடைக்கும். எங்க போனாலும் யார பார்த்தாலும் எனக்கு இத சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க. அப்புறம் நெறைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ப்ரொஃபைல் அனுப்புறது, நெறைய புரொடக்ஷன் ஹவுஸ் ஏறி இறங்குறது. இந்த மாரி நெறைய 1000 கிட்ட போயிருப்பேன் இந்த மாரி. ஸோ அது வந்து ஃபுல் டைம் பொழப்பே எங்களுக்கு அதுதானே. ஒரு வொர்க் இல்லன்னா அதர் தேன் தட் எப்படி வொர்க் வர்றது அப்படின்றது தானே பார்க்கணும். ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணணும். இப்போ ரீல்ஸ் போடணும், கன்டென்ட்ஸ் போடணும். இப்ப அதுதான் பூமிங். எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடே கிடையாது. பட் இப்ப அதுதான் வந்துட்டு ஃபியூச்சர்ன்னு தெரியறப்போ, நம்மளும் அத பண்ணி தானே ஆவணும். ஏன்னா நம்ம ஒரு 10 வழி இருக்கு. ஒரு வழி தான்னு இல்ல. ஒரு 10 ரூட் இருக்கு. நான் என்ன சொல்றேன், 10 ரூட்டையும் எடுப்போம். ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும். இந்த ரூட் தான் அப்படின்ற மாரி நான் முன்னாடி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இப்ப எல்லா ரூட்லயும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஜெயிக்கும். விடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபயர்ல ஓடிட்டு ஓகே. இருக்கேன். நீங்க